நான் அடிக்கடி சொல்லுவேன், கலைஞரை பாராட்ட எத்தனையோ உண்டு. ஆனால் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவில் வேறு எவருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை சமத்துவபுரம். ஏனென்றால் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. எல்லா கிராமங்களும் 2 கிராமங்களாக இருக்கிறது. ஊர் தெரு என்றும் சேரி என்றும். ஊர் தெருவிலே கூட மக்கள் சாதி அடிப்படையில் தெரு தெருவாக வசிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இந்த ஹேபிடேஷன் என்கிற குடியிருப்பு பகுதி, இதுவெல்லாம் கோனார் தெரு, இதுவெல்லாம் முதலியார் தெரு, இதுவெல்லாம் செட்டியார் தெரு என்று ஒரு கிராமத்திலே போனால் தனித்தனியாகத்தான் அந்த தெருக்கு, ஒரே ஊர், ஆனால் சாதி அடிப்படையில் தான் தெரு இருக்கும். கலந்து இருக்கா, முதலியார் வீடு, செட்டியார் வீடு, கோனார் வீடு என்று கலந்து இருக்காது. இப்படி இந்த சமூக கட்டமைப்பு, பிரிந்து பிரிந்து வாழுகிற வாழிடங்கள், தனி சுடுகாடு, தனி துறைப்பாடு குளிக்கிற இடத்துல, இவர்கள் எப்போது சேர்ந்து வாழ்வது என்று கவலைப்பட்ட ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த சிந்தனை வேறு எந்த தலைவருக்கும் உருவாகவில்லை. இந்த கிராமங்களை அழிக்க முடியாது, எல்லோரும் வீட்டை மாற்றி கட்டுங்கள் என்று சொல்ல முடியாது, தெருவை மாற்றி ஒருவருக்கொருவர் இந்த சாதி தெரு என்று இல்லாமல் வீடு மாறி மாறி நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது, மாற்ற முடியாது. அது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. ஆனால் அரசே ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கும். எல்லா சமூகத்தை சார்ந்த எளிய மக்களும் அங்கே வாழ வேண்டும், அவர்கள் கலந்து வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை பெரியாரின் தலைமை மாணாக்கர் அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்தது. பெரியாரின் சீடர். இது சாதாரணமான ஒன்று அல்ல இந்த சிந்தனை. திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று இன்றைக்கு நாம் எல்லோரும் பெருமையாக பேசுகிறோம். இதில் 2 வகை இருக்கிறது. கட்சி அரசியல். திராவிட அரசியலில் கட்சியாக, அரசியல் கட்சிகளாக இருக்கிற இயக்கம், தேர்தல் அரசியலில் பங்கு பெறாத அமைப்புகள். திராவிடர் கழகம் தேர்தல் அரசியலில் பங்கு பெறாது. திராவிடர் கழகத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன. பெரியார் அரசியலை ஏற்றுக்கொண்டு திராவிடர் கழகமாக இல்லாமல் இயங்குகிற எண்ணற்ற பல அமைப்புகள் இருக்கின்றன. அவையும் திராவிட இயக்கம்தான். திமுக, அதன் பிறகு தோன்றிய அதிமுக, மதிமுக, இவையும் திராவிட கட்சிகளின் நீட்சி. 19 திராவிட இயக்கமே இன்றைக்கு தமிழர்களுக்கு விரோதமானது என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், பெரியார் என்கிற அடையாளத்தை அழித்தொழிக்க வேண்டும். ஏனென்றால் பெரியார் ஆரியத்திற்கு மாற்றாக, பார்ப்பனியத்திற்கு மாற்றாக, சனாதன தர்மத்திற்கு மாற்றாக முன்வைத்த அரசியல் தான் திராவிட அரசியல். இந்திய அளவில், தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் தான் இந்த அரசியல் வேரூன்றியது. இந்த காலகட்டத்தில் 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு, இந்த காலகட்டத்தில். அதற்கு முன்பு பிராமண எதிர்ப்பு இயக்கங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அவை சமூக தலங்களில், பண்பாட்டு தலங்களில் இயங்கி இருக்கின்றன. அரசியல் தலங்களில் அரசியல் கட்சியாக மாறி அந்த கோட்பாட்டில் இருந்து உறுதியாக நின்று நீர்த்து போகாமல் வீரியமாக போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடர்ச்சி. அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் இருந்து பணியாற்றினார். பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற இந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறுகிறார் என்பது முக்கியமானது. நம்முடைய ஜோசப் கென்னடி அவர்கள் பேசுகிற போது ஒரு வாழ்க்கை வரலாற்றை பாதியிலிருந்து தொடங்கக்கூடாது என்று சொன்னார். மிசா முதல் என்றால் அவருடைய 23வது வயதில் இருந்து, 1976 இருந்து. அதற்கு முன்பே அவர் மாணவர் இயக்கத்தை உருவாக்கினார், அவர் அரசியல் பேசினார் என்பது உண்மை. ஆனால்
எப்படி அவர் நெருக்கடிகளை எதிர்கொண்டு இன்றைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையை போய் சேர்ந்திருக்கிறார் என்கிற அந்த அரசியல் போராட்ட களத்தை மையப்படுத்தி இன்பா அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். அது இன்றைய தலைமுறைக்கு தேவையானது. இந்த 23 வயது வரையில் அவர் என்ன செய்தார் என்பதை விட மிஸ்ஸா காலத்திலிருந்து அவர் எப்படி புடம் போட்ட பொன்னாக மாறினார் என்பதுதான். மிஸ்ஸா காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரு நெருக்கடி இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த ஒரு சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதான் மிஸ்ஸா, MISA, ஒரு சட்டம். சட்டத்தின் பெயர், அது ஒரு சுருக்கம், அப்ரிவேஷன். ஏன் அதை செய்தார் என்றால், அவர் பிரதமராக தொடர முடியாத அளவுக்கு அவருக்கு எதிரான நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அவருடைய தேர்வு செல்லாது, தேர்தல் செல்லாது என்று. அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக கையில் எடுக்க வேண்டும் என்கிற பாசிச பாதையை நோக்கி நகர்ந்தார். சமூக நீதி பேசுகிற, சமத்துவம் பேசுகிற, ஜனநாயகம் பேசுகிற தலைவர்கள் இந்திய அளவிலே வேட்டையாடப்பட்டார்கள். அதிலே மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இயக்கங்களுள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போது மிக இளம் வயதாக இருந்த தளபதி அவர்கள் அந்த போராட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். அவர் தலைவரின் பிள்ளை என்பதற்காகவே குறிவைக்கப்பட்டு சிறைச்சாலையில் கடுமையாக தாக்கப்பட்டார். சிட்டி பாபு போன்றவர்களால் அவர் பாதுகாக்கப்பட்டார் என்பது வரலாறு. சிட்டி பாபு தன் உயிரை இழந்து தளபதியை காப்பாற்றி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் சிட்டி பாபுவை நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அவர் குறிவைக்கப்பட்டார்? கலைஞர் மகன் என்பது மட்டுமல்ல, கலைஞர் பின்பற்றிய அதே கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுகிற துடிப்புமிக்க இளைஞராக இவர் இருக்கிறார் என்பது அப்போதே அவர்களால் உணர முடிந்திருக்கிறது. அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்படித்தான் அடையாளம் காண்பார்கள். இவருக்கு பின்னால யார் இந்த அரசியல் எடுத்துட்டு போற ஆள், விடக்கூடாது. ஒரு இயக்கத்தை நசுக்குகிற போது, ஒரு தலைவனை வீழ்த்துகிற போது, அதற்கடுத்து யார் எழுச்சி பெறுவார்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு முயற்சி அதிகாரிகளுக்கு எப்போதும் உண்டு. அப்படி ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அவரை தன் பூட்ஸ் கால்களால் நசுக்கி அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. இன்றைக்கும் ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரும் அந்த சிறைச்சாலையில் இருந்தவர் தான். அவர் கண்முன்னால் நடந்தது தான். அவரே ஒரு சாட்சியம்தான்.